புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நடித்த படங்களின் மூலம் கதாநாயகியாக நடித்த பெயர் வாங்கியவர்கள் பல பேர். குறிப்பாக சரோஜா தேவி, ஜெயலலிதா போன்றவர்கள் கிட்டத்தட்ட 25 படங்களுக்கு மேல் எம்ஜிஆர் படங்களில் இணைந்து நடித்தார்கள். அவருடன் ஒரு படத்திலாவது இணைந்து நடிக்கும் பாக்கியம் பெற்ற நடிகைகள் பலர் இருக்கிறார்கள். அதே சமயம் எம்ஜிஆருடன் பல படங்களில் குழந்தை நட்சத்திரமாக நடித்து பின்னாளில் அவரது படங்களிலேயே நடிகையாக மாறியவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் அதில் பல பேரால் அவருக்கு ஜோடியாக நடிக்க நினைத்து அது முடியாமலும் போயிருக்கிறது. அவ்வளவு ஏன், எம்ஜிஆருடன் தனது தாய் ஒரு படத்தில் நடித்த சமயத்தில் அப்போது தனது தாயின் கருவில் குழந்தையாக இருந்த ஒரு பெண் பின்னாளில் நடிகையாக மாறி எம்ஜிஆருடன் நடனமாடிய அதிசய சம்பவம் எல்லாம் இங்கே தமிழ் சினிமாவில், அதுவும் எம்ஜிஆர் என்கிற மகா மனிதனின் திரையுலக வாழ்க்கையில் மட்டுமே நடந்துள்ளது. அப்படி குழந்தை நட்சத்திரமாக இருந்த ஒரு பெண் எம்ஜிஆருடன் ஜோடியாக நடித்து விரும்பி அவரது ஆசையை வெளிப்படுத்தினார். ஆனால் எம்ஜிஆர் சொன்ன ஒரு வார்த்தையை கேட்டு கோபித்துக் கொண்டு போனதால் அவரது திரையுலக பயணமே வேறு விதமாக திசை மாறி போனது. அப்படி எம்ஜிஆர் என்ன சொன்னார், எதற்காக அந்த பெண் கோபித்துக் கொண்டு போனார், யார் இந்த நடிகை என்பதை பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். கோவை சென்ட்ரல் ஸ்டுடியோவில் வாணி என்கிற படத்தில் குழந்தை நட்சத்திரமாக அந்த நடிகை நடித்துக் கொண்டிருந்தார். அப்போது அவருக்கு வயது 5. அந்த சமயத்தில் அறிஞர் அண்ணாவின் சொர்க்கவாசல் கதையில் அவருக்கு நடிக்க வாய்ப்பு கிடைத்தது. அந்த படத்தின் கதாநாயகன் KR ராமசாமி. அந்த படத்தில் பத்மினி, அஞ்சலி தேவி கூட நடித்திருப்பார்கள். அந்த படத்தில் இயக்குனர் A காசிலிங்கம். இந்த காசிலிங்கம் தான் பின்னாளில் எம்ஜிஆர் நடித்த முதல் சயின்ஸ் ஃபிக்ஷன் படமான கலையரசி என்கிற படத்தை இயக்கியவர். அந்த சொர்க்கவாசல் படமே இந்த குழந்தை நட்சத்திரத்தை மையமாக வைத்துதான் ஆரம்பிக்கும். அப்போது துருதுருப்புடன் இருந்த இந்த குழந்தை நட்சத்திரத்தை பார்த்த இயக்குனர் காசிலிங்கம் புரட்சி தலைவர் எம்ஜிஆரிடம் அழைத்து சென்று, அண்ணா, இந்த குழந்தை ரொம்பவும் நன்றாக நடிக்கிறது என்று அறிமுகப்படுத்தினார். உடனே எம்ஜிஆர் லேசாக சிரித்துவிட்டு அந்த குழந்தையை தூக்கி தனது மடியில் அமர்த்தி கொண்டார். இதுதான் அந்த குழந்தைக்கும் எம்ஜிஆருக்குமான முதல் சந்திப்பு. பின்னாளில் இதே குழந்தைதான் உங்களுடன் ஜோடியாக நடிக்க வேண்டும் என எம்ஜிஆரிடம் தனது விருப்பத்தை வெளிப்படுத்தியது. அந்த குழந்தைதான் தற்போது சீனியர் நடிகையாக இருக்கும் குமாரி சச்சு. இதுவரை பிரம்மச்சாரியாகவே திருமணம் செய்து கொள்ளாமல் தனது வாழ்க்கையை நடத்தி வரும் நடிகை சச்சுதான் அவர். பெரும்பாலும் எம்ஜிஆர் கதாநாயகனாக நடித்து வந்த அந்த சமயத்தில் அப்போதைய பல கதாநாயகிகளுக்கு குழந்தை பருவ கதாபாத்திரத்தில் நடிக்கும் வாய்ப்பு சச்சுவுக்கு நிறைய கிடைத்தது. ஆனால் அவருக்கு 14 வயது ஆகும்போது, அதாவது குழந்தையும் இல்லாமல் குமரியும் இல்லாமல் இருந்த அந்த பருவத்தில் எம்ஜிஆர் நடித்த கலையரசி என்கிற படத்தில் எம்ஜிஆரின் தங்கையாக நடிக்க சச்சுவுக்கு வாய்ப்பு கிடைத்தது. அதன் பிறகு பல படங்களில் அவரோடு சேர்ந்து நடித்தார் சச்சு. எம்ஜிஆருடன் அவர் கடைசியாக சேர்ந்து நடித்தது இயக்குனர் ஸ்ரீதரன் இயக்கத்தில் உருவான மீனவ நண்பன் படத்தில்தான். எம்ஜிஆருடன் அவர் மாட்டுக்கார வேலன் என்கிற படத்தில் இணைந்து நடித்திருந்தார். எம்ஜிஆர் அவரும் இணைந்து நடிக்கும் காட்சிகள் கொஞ்சம் தான் என்றாலும் கிளைமேக்ஸில் அவர் எம்ஜிஆரை வில்லன் சுடப்போகும் காட்சியில் அதை தடுத்து நிறுத்தி எம்ஜிஆரை காப்பாற்றுவார். இந்த படம் வெளியான சில நாட்கள் கழித்து ஒரு நாள் சச்சுவின் வீட்டிற்கு மலைவாழ் மக்கள் கும்பல் ஒன்று வந்து முற்றுகையிட்டது. அப்போது படப்பிடிப்பிற்கு கிளம்பி சென்று கொண்டிருந்த சச்சு, என்ன இத்தனை மக்கள் நம் வீடு தேடி வந்திருக்கிறார்களே, என்ன பிரச்சனை என்று முதலில் பதட்டமானார். ஆனால் வந்திருந்தவர்கள் மாலை, பூக்கள், பழங்கள் என நிறைய பரிசு பொருட்களுடன் சச்சுவை தேடி வந்திருந்தனர். மாட்டுக்கார வேலன் படத்தில் எங்கள் அண்ணனின் உயிரை காப்பாற்றியவர் நீங்கள் என்று கூறி அவருக்கு மாலை மரியாதை செய்து பரிசளித்தனர். சினிமாவிலேயே புரட்சி தலைவரை காப்பாற்றியதற்கு தனக்கு இவ்வளவு மரியாதையா என்று ஆச்சரியப்பட்டு போனார் சச்சு. எல்லா நடிகைகளையும் போல வளர்ந்து வந்த அந்த இளம் பருவத்தில் எம்ஜிஆருடன் ஜோடியாக சேர்ந்து நடிக்கும் ஆசை சச்சுவுக்கும் ஏற்பட்டது. அந்த சமயத்தில் AVM நிறுவனத்தில் நடிப்பதற்காக 2 வருட ஒப்பந்தத்தில் கதாநாயகியாக ஒப்பந்தம் செய்யப்பட்டார் சச்சு. அந்த சமயத்தில் அவர்கள் வேறு நிறுவனங்களின் படங்களில் நடிக்கக்கூடாது என்று சொல்லிவிட்டார்கள். அப்போது அவருக்கு வயது 15. அந்த சமயத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பார்த்து அவருக்கு கதாநாயகியாக நடிக்க வேண்டும் என ஆசையை வெளிப்படுத்தினார் சச்சு. உடனே அவரிடம் எம்ஜிஆர், நீ இன்னும் ரொம்பவும் சின்ன பெண்ணாக இருக்கிறாய், இன்னும் 2 வருடங்கள் போகட்டும், பொறுமையாக இரு, பிறகு பார்க்கலாம் என்று கூறிவிட்டார். அப்படி எம்ஜிஆர் கூறியதும் சச்சுவுக்கு அவர் மீது ரொம்பவும் கோபம் ஏற்பட்டது. ஏனென்றால் சச்சுவின் குடும்ப சூழ்நிலை அப்போது அப்படி இருந்தது. அதனால் எம்ஜிஆர் சொன்னதை கேட்டு அங்கிருந்து சற்று கோபமாக எழுந்து வந்து அங்கே இருந்த ஒரு காரில் அமர்ந்து கொண்டார் சச்சு. அதன் பிறகு அவருடைய பாட்டி அவரிடம் வந்து பெரியவர்களிடம் பேசிக்கொண்டு இருக்கும்போது இப்படியா பாதையில் எழுந்து வருவது என்று அவரை கண்டித்துள்ளார். எம்ஜிஆர் சொன்னபடி சச்சு கொஞ்ச காலம் காத்திருந்திருக்கலாம். ஆனால் அவரது குடும்ப சூழல் அவரை அப்படி காத்திருக்க விடவில்லை. அதன் பிறகு காதலிக்க நேரமில்லை போன்ற படங்களில் நகைச்சுவை வேடம் கிடைத்ததால் அதில் நடிக்க போய்விட்டார். சில வருடங்கள் கழித்து எம்ஜிஆருடன் இணைந்து நடிக்கும் வாய்ப்பு நல்ல நேரம், குமரி கோட்டம் போன்ற படங்களில் சச்சுவுக்கு கிடைத்தது. அப்போது எம்ஜிஆர் சச்சுவை ஒரு முறை அழைத்து, நீ ரொம்பவும் அவசரப்பட்டு விட்டாய் சச்சு,
கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாம். காமெடி வேடங்களில் நடிக்க ஒப்புக்கொண்ட பிறகு நீ எப்படி இனி கதாநாயகியாக நடிக்க முடியும்? ரசிகர்கள் அதை எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? ஆனாலும் நீ பிரமாதமாக நடிக்கிறாய். வாய்ப்பு கிடைத்தால் உன்னை மீண்டும் கதாநாயகியாக நடிக்க வைக்க முயற்சி செய்கிறேன். உனக்கு எனது பாராட்டுக்கள் என்று கூறினார். ஆனால் அதன் பிறகு எம்ஜிஆருக்கு ஜோடியாக நடிக்கும் வாய்ப்பு சச்சுவுக்கு அமையவில்லை.